करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीत नटोत्तंसां गुरुपंक्ति श्रियन्नुमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अभंगुर कलादान स्थूल लक्षत्वमीयुषे तुंगाय महसे तस्मै तुरंगाय मुखे नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। नमः सभायै। ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாசம் என்பது கடந்த வருடம் விஜயதசமி நல்நாளிலே ஆரம்பித்தது. முதல் 11 ஸ்லோகங்களை சுவாமி தேசிகனின் அனுகிரகத்தால் மார்கழி மாத பர்யந்தம் அனுபவித்தோம். இப்பொழுது இன்று முதல் இந்த ஸ்தோத்திரத்தை மீண்டும் தொடர்ந்து அனுபவிக்க சுவாமி தேசிகனும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ எம்பெருமானும் அனுகிரகிக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். பல நாட்கள் ஆய்விட்டன என்பதனால் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாசம் இது பர்யந்தம் என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கலாம். ஹயக்ரீவன் எம்பெருமானின் பெருமையை மகாபாரதமே பேசுகிறது என்பதிலே ஆரம்பித்தோம் இந்த தொடரை. சாந்தி பருவாவிலே மோக்ஷ தர்மம் என்கிற பகுதி ஹயசிரோபாக்கியானம் என்கிற கதையை நமக்கு சொல்லுகிறது. ஆழ்வார்களும் பரிமுகன் எம்பெருமானை எப்படி மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் என்பதை பார்த்தோம். ரங்கராஜ ஸ்தவத்திலே பட்டர் ஹயக்ரீவனை அனுபவித்தார் என்பதை பார்த்தோம். இதற்கு மேலே ஹயக்ரீவன் எம்பெருமான் அவதரித்த கதையை பூர்த்தியாக பார்த்துவிட்டு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய அவதார கதையையும் பார்த்தோம். ஸ்ரீ நடாதூரம்மாள் பாலதேசிகனுக்கு ஒரு அனுகிரகத்தை செய்தார். அந்த அனுகிரகத்தின் பலன்தான் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரமே. பாலதேசிகனுக்கு பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா என்று சொல்லி வேதாந்த மதத்தை நன்கு ஸ்தாபித்து இதர மதங்களை நிரசனம் செய்ய ஹயக்ரீவ கட்டாட்சம் வேண்டும் என்பதை உணர்த்தினார் பிராச்சாரியனான அம்மாள். அவருடைய சொல் பலிக்க வேண்டும் என்பதற்கு வழிவகுத்து கொடுத்தார் ஸ்ரீ அப்புள்ளார். சுவாமி தேசிகனின் மாதுலரான கிடாம்பி அப்புள்ளார் அவருக்கு கருட மந்திரத்தை உபதேசித்து வைத்தார். அந்த கருட மந்திரத்தை ஸ்ரத்தையுடன் திருவைந்திரபுரத்திலே உள்ள ஔஷத கிரியில் அனுசந்தானம் செய்தார் சுவாமி தேசிகன். அதன் பயன் கருட பகவான் சாட்சாத்காரமானார். அவர் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசிக்க அதை பெற்றுக்கொண்டு அதை ஸ்ரத்தையுடன் ஜபித்த சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவன் எம்பெருமான் சேவை சாதித்தான். அவனை பார்த்தவுடன் சுவாமியின் திருவாக்கிலே பிறந்த அற்புதமான ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். 33 பத்யங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே 6 சந்தஸ்கள் உள்ளன என்பதை பார்த்தோம். இந்த 33 பத்யங்களிலே பல விஷயங்களை சாதித்துள்ளார் சுவாமி. மங்கள ஸ்லோகங்களாக முதல் 5 ஸ்லோகங்கள், 6வது ஸ்லோகம் நித்யானுசந்தான விஷயம். இதற்கு மேலே ஹயக்ரீவன் எம்பெருமான் எப்படி பல பேருக்கு பல விஷயங்களை அனுகிரகித்துள்ளார் என்பது, அவருடைய குணங்கள், திவ்யமங்கள விக்கிரகம், இதனுடைய அனுபவங்கள், தனக்கு வாக் சாமர்த்தியத்தை அளிக்க வேண்டும் என்று சுவாமி எம்பெருமானிடத்தில் செய்த பிரார்த்தனை, தத்துவஞானம் வேண்டும் என்கிற பிரார்த்தனை, பல பிரார்த்தனைகள் பல ஸ்லோகங்களிலே சாதிக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்திலே சுவாமி. இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்கும் ஒட்டும் உபயுக்தமாக இருக்கும். இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நாமும் ஹயக்ரீவன் எம்பெருமானிடத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள். நம்மை முன்னிட்டுத்தான் சுவாமி இவ்வளவு பிரார்த்தனைகளை இந்த ஸ்தோத்திரத்திலே வைத்துள்ளார். கடைசியிலே எம்பெருமானுக்கு ஆச்சரியமான ஒரு தியான ஸ்லோகத்தை பாடி பலஸ்ருதியை சொல்லி கிரந்தத்தை தலை கட்டுகிறார் சுவாமி. இந்த முதல் பத்யமாகிற ஞானானந்தமயம் தேவம் என்பதிலே ஹயக்ரீவன் எம்பெருமான் எப்படி ஞானத்தையும்
ஆனந்தத்தையும் தனக்கு ஸ்வரூபமாக கொண்டுள்ளான், ஸ்படிக மணி போல் இருக்கிறான் என்பதையெல்லாம் கூறி ஞானத்துக்கு அவர்தான் தாத்தா, ஞானானந்தமயம் தேவம் என்கிற ஸ்லோகத்தை சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஞான சித்தி ஞான அபிவிருத்தி அமையும் என்பதை சொன்னார். இரண்டாவது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவன் எம்பெருமானை ஒரு மகஸ் என்று கூறினார். ஒரு ஒளியாம் தேஜஸாம். அந்த தேஜஸ் எப்படி இருக்கிறது, அதனுடைய 4 விசேஷங்கள் என்ன என்பதை அனுகிரகித்தார் இந்த ஸ்லோகத்திலே. எப்படி இந்த தேஜஸானது நித்தியமாக இருக்கிறது, எல்லா தோஷங்களையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது, எந்த தோஷங்களும் ஒட்டாததாக இருக்கிறது, அதே சமயத்தில் வேதத்தையெல்லாம் நமக்கு அழிக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பது இந்த இரண்டாவது ஸ்லோகத்தின் பொருள். ஆத்ம வித்யை பத்தி இந்த ஸ்லோகத்திலே நாம் ஒரு கதையையும் பார்த்தோம், அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய கனை பொலி அப்படிங்கிறது தான் 3 வேதங்களும் என்பதை ஆச்சரியமாக கூறினார். சாம வேதங்களுக்கு ஒரு சமுதாயம், ரிக்வேதத்தை நமக்கு நினைவூட்டுவதாய் இருக்குமாம், யஜுர்வேதத்துக்கு இருப்பிடமாய் இருக்குமாம் ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய கனைப்பு என்கிற ஒலி. இந்த ஒலியினால் என்ன என்ன ஏற்படும் என்று கேட்டால், அனுகூலர்களுக்கு அனுகூலம் ஏற்படும், பிரதிகூலர்களுக்கு பிரதிகூலம் ஏற்படும். அனுகூலர்கள் எப்படியெல்லாம் பிரதிகூலர்களை வெல்லலாம் என்பதையும் இந்த ஸ்லோகத்திலே காண்பித்துக் கொடுத்தார் சுவாமி. நான்காவது ஸ்லோகமானது ஹயக்ரீவன் எம்பெருமானை சாட்சாத்கரித்தார் சுவாமி தேசிகன் என்பதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. சாட்சாத்காரத்துக்கு முதலில் ஆசை வந்தது சுவாமிக்கு. அந்த எம்பெருமான் வாசுதேவனாகிற எம்பெருமான் வாகீஷனாக வந்து என் மனதிலே தோன்றட்டும், என் மனதை விளங்கச் செய்யட்டும் என்கிற பிரார்த்தனை செய்ய அந்த ஹயக்ரீவனும் சாட்சாத்காரம் அளித்தான் எம்பெருமானுக்கு என்பது தெரிகிறது. ஐந்தாவது ஸ்லோகத்திலே இப்பேற்பட்ட எம்பெருமானிடத்தில் சாங்க பிரபதனம் செய்கிறார் சுவாமி தேசிகன். பிரபத்திக்கு 5 அங்கங்கள், அந்த 5 அங்கங்களும் எப்படி அமைந்துள்ளன என்பது இந்த ஆச்சரியமான விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் ஸ்லோகத்திலே நாம் பார்க்கலாம். எப்படி ஆனுகூல்ய சங்கல்பம் என்பது விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் என்கிற சொல்லிலே இருக்கிறது, பிராதிகூல்ய வர்ஜனம் என்பது அகம் பிரபத்யே என்பதிலே இருக்கிறது, மகாவிஸ்வாசம் என்பது பத்த தீக்ஷம் என்பதிலே இருக்கிறது, ஆகிஞ்சன்யம் என்பது தேகபிருதாம் சரண்யம் அகம் பிரபத்யே என்பதிலே இருக்கிறது, கோப்திருத்வ வரணம் என்பது சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்யே என்பதிலே இருக்கிறது என்பதை பார்த்தோம். மிகவும் முக்கியமான ஸ்லோகம் ஹயக்ரீவ பிரபத்தியாகிற ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். மேலே 6வது ஸ்லோகத்திலே இந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட ஆச்சரியமானவன், இவன் அடியேன் மூலம் ஒரு ஸ்தோத்திரத்தை பிறப்பிக்கணும் என்று நினைக்கிறானே, அடியேனோ முக்தன், சின்ன குழந்தை போல் உள்ளவன், அடியேனுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை அவனே பூர்த்தி பண்ணி கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையை இவ்விடத்திலே வைத்தார். எப்பொழுதுமே எல்லா ஸ்தோத்திரங்களிலேயும் இந்த மாதிரி எம்பெருமானிடத்தில் தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை காண்பித்துக் கொண்டு பிரார்த்தனை செய்து கிரந்தத்தை மேலே தொடர்வது என்பது சுவாமி தேசிகனுடைய வழக்கம். அதை இந்த 6வது ஸ்லோகத்திலே வைத்தார் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை. 7வது ஸ்லோகத்திலே உலகத்திலே நல்ல அறிவுடையவர்கள் வித்வான்கள் என்று யாரேனும் இருந்தால் அவர்கள் எல்லோருமே ஹயக்ரீவ கட்டாட்ச பாத்திரம்தான் என்பதை குறித்தார். ஞானத்துக்கு இருப்பிடம் தட்சிணாமூர்த்தி என்கிற பரமசிவன், அதே போல தேவி சரோஜாசன தர்மபத்னி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி, வேத வியாசர் போன்றவர்கள், வியாசர் வால்மீகி போன்றவர்கள் எல்லோருமே ஹயக்ரீவ கட்டாட்சத்தின் லவலேசத்துக்கு பாத்திரமானவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு இவ்வளவு சாமர்த்தியம், இத்தனை வித்யா சித்தி என்று கூறினார். 8வது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவ அவதார கதையை கூறும் பொழுது
இதே ஸ்லோகமானது மத்ஸ்யாவதாரத்தையும் குறிக்கும், ஹம்சாவதாரத்தையும் குறிக்கும் என்பதை காண்பித்து கொடுத்தார். 9வது ஸ்லோகமானது நம் மனது ஊசலாடிக்கொண்டிருந்தால் ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய தியானமே அதை ஒழுங்காக்கும் என்பதை காண்பித்து கொடுத்தார். பல விதர்க்கங்கள் நம்மளுடைய மனசிலே இருக்கலாம். அஜ்ஞானம், சம்சயம், விபர்யம் என்று பலவிதமான ஊசல்கள் இருக்கலாம் மனதிலே. அதை எல்லாம் போக்கக்கூடியது ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய அருள் ஒன்றே என்று கூறினார். 10வது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவன் எம்பெருமான் எப்படி யாகங்களுக்கெல்லாம் மூர்த்தியாக இருக்கிறான், இருப்பிடமாக இருக்கிறான், ஆராத்திய தெய்வமாக இருக்கிறான் என்பதை காண்பித்து கொடுத்தார். 11வது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவன் எம்பெருமான் தான் சாக்ஷாத் பிரணவம், அந்த பிரணவம் தான் வேதங்களுக்கெல்லாம் மூலமாய் இருக்கிறது என்பதை ஆச்சரியமாக தெரிவித்தார். இப்படி 11 ஸ்லோகங்கள் ஆன பிறகு 12வது ஸ்லோகத்திலே சுவாமி என்ன அனுபவங்களை சாதிக்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்க தொடங்கலாம். 12வது ஸ்லோகம். அவ்யாக்ருதாத் வியாக்ருதவானசித்வம் நாமானி ரூபாணி சயானி பூர்வம் சம்சந்தி தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் வாகீஸ்வரத்வாம் த்வதுபக்ஞவாசஹ. எம்பெருமான் ஹயக்ரீவன் தான் பிரணவம், வேதத்துக்கே மூலாதாரம் என்றெல்லாம் சொல்லிவிட்டார் போன ஸ்லோகத்திலே. இப்போ இந்த ஸ்லோகத்துல ஹயக்ரீவன் எப்படி எல்லா பொருட்களாகவும் இருக்கிறான் என்பதை சாதிக்கிறார். இதுல ஹே வாகீஸ்வர என்பது சம்போதன பதம். வாகீஸ்வர என்று ஹயக்ரீவனை 4ஆம் ஸ்லோகத்திலே கொண்டாடும் பொழுது வாகீஷாட்சா வாசுதேவஸ்ய மூர்த்தி என்று சொன்னார். இவ்விடத்திலே வாக்குக்கு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், வாக்கினால்தான் சிருஷ்டியே நடக்கிறது. பிரம்மா வேதத்தை வாக்கால் சொல்ல 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 சிருஷ்டி கிரமமானது தொடர்ந்து நடக்கிறது. அந்த பிரம்மாவுக்கு இந்த வாக் சக்தியை கொடுக்கக்கூடியது வாக்குக்கு ஈஸ்வரனான ஹயக்ரீவ பகவான். அதனால சிருஷ்டி விஷயமா இந்த ஸ்லோகம் இருக்கிறதுனால வாகீஸ்வர என்கிற சம்போதன பதம் பொருத்தமாக இதுக்கு அமைந்துள்ளது. ஹே வாகீஸ்வர சம்சந்தி என்று கூறுகிறார். சம்சந்தி அப்படின்னா புகழ்கின்றன என்று அர்த்தம். பிரசன்சா அப்படின்னா புகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதனால சம்சந்தி அப்படிங்கிறது ஷம்ஸ் தாத்துவிலேருந்து வரக்கூடியது. நன்கு கொண்டாடுகின்றன அப்படின்னு அர்த்தம். யாரு கொண்டாடுறா, எவை புகழ்கின்றன அப்படின்னு கேட்டா த்வதுபக்ஞ வாசஹ சம்சந்தி. வாசஹா அப்படிங்கிறது இந்த இடத்துல வாக்குகள்னு அர்த்தம். அது சாதாரண வாக்குகள் இல்ல, வேத வாக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வேதங்கள், வாசகானா இந்த இடத்துல ஸ்ருதிகள், வேதங்கள்னு அர்த்தம். துவதுபக்ஞ வாசகா அப்படின்னா நீ கண்டு வெளியிட்ட வேதங்கள் அப்படின்னு அர்த்தம். வேதங்கள் என்பது அப்பௌருஷேயம். அப்பௌருஷேயம்னா புருஷனால் செய்யப்படாதது என்று அர்த்தம். பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, இது எம்பெருமான போலவே நித்தியமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அது எம்பெருமானிடத்திலேருந்தே தோன்றினது. அதனால இவனே ஒரு சமயம் அஞ்ஞானத்தை எல்லாம் போக்கி பிரம்மதேவனுக்கு இவைகளை உபதேசிக்கிறான். அதனால துவதுபக்ஞ வாசகா, நீ கண்டு வெளியிட்ட வேதங்கள் என்று கூறுகிறார் சுவாமி தேசிகன். இப்போ என்ன கிடைக்கிறது? வேதங்கள் புகழ்கின்றன. எப்பேற்பட்ட வேதங்கள்? நீ கண்டு வெளியிட்ட வேதங்கள். எம்பெருமானே, வேதங்கள் உன்னை புகழ்கின்றன. யாரை புகழ்கின்றன? உன்னை புகழ்கின்றன அப்படிங்கிறது கிடைச்சி போச்சு. துவாம் துவதுபக்ஞ வாசகா சம்சந்தி அப்படின்னா உன்னை நீ காட்டின வேதங்களே புகழருது அப்படின்னு சொன்னார். என்னன்னு புகழருது? அதான அடுத்த கேள்வி. கதம் பூதம் துவாம் சம்சந்தி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சரமாம் பிரதிஷ்டாம் துவாம் சம்சந்தி. எம்பெருமானே, நீதான் கடைசி எல்லை அப்படின்னு புகழரு. கடைசி எல்லைன்னா என்ன? அல்டிமேட் அப்படின்னு சொல்றது வழக்கம். சுப்ரீம் ரியாலிட்டி, அல்டிமேட் ரியாலிட்டி என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த மாதிரி கடைசியா இருக்கக்கூடிய பிரதிஷ்டிதமான விஷயம் அப்படின்னா அது நீதான். சரமாம் பிரதிஷ்டாம் துவாம் சம்சந்தி அப்படின்னார்.
எதுக்கு கடைசி எல்லை நிலம் அப்படின்னு கேட்டா, கேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் அப்படின்னு கேட்டா, யானி துவம் வியாக்கிருதவானசி தேஷாம் பிரதிஷ்டாம். எதுக்கு கடைசி எல்லை நிலமாய் இருக்கிறார் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, இவர் செஞ்ச சிருஷ்டிக்கு அவர் தான் கடைசி எல்லை நிலமா. யானி எவைகளை, துவம் நீ, வியாக்கிருதவானசி படைத்தவனாக ஆகின்றாயோ அவைகளுக்கு. எம்பெருமான் பல படைப்புகளை செய்கிறான். அந்த படைக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு சீமை, ஒரு எல்லை அப்படின்னு இருந்தா அந்த எல்லையானது இவன் தான். அதனால வேதங்கள் என்ன சொல்றது? இப்போ வேதங்கள் புகழறது எம்பெருமான. எப்படி புகழறது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே நீ படைத்த வஸ்துக்களுடைய எல்லை நிலைமா நீயே இருக்க அப்படின்னு சொல்றான். இப்போ எப்படி படைச்சார் எம்பெருமான் அப்படிங்கறத பத்தி சர்ச்சை. வியாக்கிருத்தவான் அப்படின்னா படைத்தவனாக அப்படின்னு அர்த்தம். எதிலிருந்து படைத்தான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, அவ்யாக்கிருத்தாத்து வியாக்கிருத்தவான். எம்பெருமான் எப்பொழுதுமே இல்லாதத்திலிருந்து ஒண்ணுத்த உண்டாக்க முடியாது. எப்பவுமே எல்லாமே இருந்துட்டுதான் இருக்கு. இப்ப பிரளய காலம் அப்படின்னு சொல்லிட்டோமானா அந்த பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறது கிடையாது. அது உரு தெரியாமல் இருக்கு, அவ்யாக்கிருத்தமாய் இருக்கு. அதாவது மேனிஃபெஸ்டடா இல்ல என்று அர்த்தம். அந்த மாதிரி அன்மேனிஃபெஸ்டடா இருக்கக்கூடியதிலிருந்து அவ்யாக்கிருத்தாத்து வியாக்கிருத்தவான் படைத்தவனாக இருக்கிறான். குழம்பி ஒரு விஷயம் இருக்கு, எல்லாமா சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கு, அதிலிருந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்து அத விகாசமடைய செய்கிறான் எம்பெருமான். அதுதான் அவ்யாக்கிருத்தாத்து வியாக்கிருத்தவான். காணி வியாக்கிருத்தவான் அடுத்த கேள்வி. அதாவது எதையெல்லாம் படைத்தவனாக எம்பெருமான் ஆனான்? இந்த அவ்யாக்கிருதாத்துன்னு சொல்றோமே, அவ்யாக்கிருதமா இருந்தது ஒரு வியக்தமா இல்லாம சேர்ந்து குழம்பி போனது போல் இருந்ததிலிருந்து உண்டாக்கினான் அப்படிங்கிறாளே, அது உண்டாக்கினது என்னது? என்னத்தை உண்டாக்கினதுனால அது படைக்கப்பட்டது அப்படிங்கிற நிலையை அடைஞ்சுது அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயமா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதனுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு நாமம் இருக்கும், ரூபம் இருக்கும். அதனால நாமானி ரூபாணி சவ்யாக்கிருத்தவான் அப்படிங்கிறார். பெயர்களையும் உருவங்களையும் படைத்தவனாக எம்பெருமான் ஆனான். எப்ப பண்ணாய்த்த? கதா வியாக்கிருத்தவான் அப்படின்னு கேட்டா, பூர்வம் வியாக்கிருத்தவான், முன்னாடி ஆதி காலத்துல இத படைச்சவனாக ஆயிட்டான் அப்படின்னு தெரியுது. இப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பெருமான், ஹே வாகீஸ்வரா, ஹே எம்பெருமானே, துவம் அவ்யாக்கிருத்தாத்து, நீ முன்னாடி வியக்தமா இல்லாதத்திலிருந்து, பூர்வம் முன்னாடி, யானி நாமானி ரூபாணிச்ச வியாக்கிருத்தவானசி, எவைகளையெல்லாம் நாமத்தையும் ரூபத்தையும் கொடுத்து வியக்தமான வஸ்துக்கள் என்று படைத்தாயோ அப்பேற்பட்ட வஸ்துக்களுடைய தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் கடைசி எல்லை நிலமாக துவாம் உன்னை துவதுபக்ஞ வாசகா சம்சந்தி, நீ வெளியிட்ட வேதங்களே பாடுகிறது அப்படிங்கிறார். சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்பெருமானே வேதங்கள் உன்னை புகழறது. என்னன்னு புகழறது அப்படின்னு கேட்டா, அவ்யாக்கிருத்தமா இருந்த வஸ்துக்கள் எல்லாமா சேர்ந்திருந்து வியக்தமாகாத வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் கொடுத்து அவைகளை சித்தம் வியக்தம் கண்ணுக்கு புலப்படக்கூடியவை அப்படிங்கிற ஸ்திதியை ஏற்படுத்தினாய் நீ. அப்பேற்பட்ட ஸ்திதியை ஏற்படுத்தி கொடுத்த வஸ்துக்களுக்கு எல்லை நிலமாக நீயே இருக்கிறாய் அப்படின்னு கொண்டாடுறது அப்படின்னு தெரியாது. இப்போ இதனுடைய பத உரையை பார்க்கலாம். பத உரையை பார்த்தோமானா, வாகீஸ்வரா, ஹே கலைக்கடவுளே, கல்வி கடவுளே, பூர்வம் முதலில், துவம் அவ்யாக்கிருத்தாத்து யானி நாமானி ரூபாணிச்ச வியாக்கிருத்தவான் அசி, நீ
அவ்யாக்கிருத்தமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதாவது மூல பிரகிருதி நீங்க எழுதியிருக்கு, அது என்னங்கிறத பின்னாடி ஹைலைட்ஸ்ல பார்க்கலாம். நீ இந்த அவ்யாக்கிருத்தமான வஸ்துக்களிலிருந்து எந்த பெயர்களையும் உருவங்களையும் படைத்தவனாக ஆகின்றாயோ தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம், அவைகளின் கடைசி சேருமிடமாக உன்னையே துவாம் துவத் உபக்ஞா நீ கண்டு வெளியிட்ட வாசகா சம்சந்தி வேதங்கள் புகழ்கின்றன என்று தெரிகிறது. ஆக வேதங்கள் என்ன சொல்றது? முதல்ல படைப்புக்கெல்லாம் காரணம், மூல காரணம் பிரணவம் தான் போன ஸ்லோகத்துல சொல்லி ஆயிடுது. இப்ப அந்த படைப்பு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கும் நீதான் காரணம் அப்படிங்கிறார். முதல்ல துவதுபக்ஞ வாசகா அப்படிங்கிறத ஹைலைட்ஸ்ல எடுத்துப்போம். உபக்ஞங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, எவை அறியப்படுகின்றனவோ உபக்ஞாயந்தி இது உபக்ஞா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமான் ஆரம்பிச்சு வச்சான். இத ஏதாவது ஒண்ணுத்த தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா எம்பெருமான் காட்டி கொடுத்தாதான் உண்டு. அததான் சொல்றார் இந்த இடத்துல. ஒன்னால ஒத்தனுக்கு தெரிய வருது அப்படின்னா அதை உபக்ஞங்கள் என்று சொல்றது வழக்கம். இப்போ எதுக்கு இதை தெரிவிக்கிறார், எதை தெரிவிக்கிறார் அப்படின்னு கேட்டா வாசகா உபக்ஞா அப்படின்னு வருது. இந்த வாக்குகள் அப்படிங்கிறத எம்பெருமான் காண்பித்து கொடுத்தான். அதனுடைய காரணம் என்ன, அது எந்த காரணத்தை உத்தேசிச்சு எம்பெருமான் அனுகிரகித்தான் அப்படின்னு கேட்டா சிருஷ்டிக்கு அது வேண்டும். சிருஷ்டிக்கு உபகாரகமானது வேதங்கள். அதனால் அந்த வேத வாக்குகளை உபதேசம் செய்கிறான் எம்பெருமான் பிரம்மதேவனுக்கு. அதனால துவதுபக்ஞ வாசகா அப்படிங்கிறது சிருஷ்டி சம்பந்தமான ஒரு வச்சனம். அந்த சிருஷ்டி எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டா அவ்யாக்கிருத்தாத்து வியாக்கிருத்தவான் அப்படிங்கிறார். பிரளய காலத்துல எப்படி இருக்கும் எல்லாம் அப்படின்னு கேட்டா அப்சல்யூட் நத்திங் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப தெர்மோடைனமிக்ஸ்ல கூட லாலாம் சொல்றா. அதுல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறா. இட் ஒன்லி சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்படிங்கிறா. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிறா. அதே போலதான் இந்த ஜீவர்கள் எல்லாருமே நித்தியம். அவளுக்கு அழிவு பிறப்பு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா பிரளய காலத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடுறது அப்படின்னு சாதாரணமா சொல்லும் பொழுது சொல்றோமே அப்படின்னு கேட்டா அந்த அழிவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த சமயத்துல இந்த ஜீவர்கள் எல்லாம் கலந்து கட்டியாக இருக்கா. நாம ரூப அனர்ஹ தசையிலே இருக்கிறார்கள். நாம ரூப அனர்ஹ தசா அப்படின்னா ஒரு நாமமோ ரூபமோ கொள்ளாமல் கலந்து கட்டியாக சேர்ந்து எம்பெருமானுடைய திருவயிற்றிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியக்தமான நிலையிலே இல்லை. இப்படி அச்சித்து மாதிரி சித்தும் கடந்துட்டு இருக்கான் பிரளய காலத்துல. அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கிய ஜாத்த நிர்வேதா கரண கலேவர யோகம் விதரசி ரிஷசைலநாத கருணே துவம். இப்படி இருக்கும் பொழுது எம்பெருமானுக்கு கருணை பிறந்துடுறதாம். எத்தனை நாள் இந்த மாதிரி பிரளய காலத்திலேயே அவ்யக்தமா அவ்யாக்கிருத்தாத்தா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு இவர்களுக்கு கரண கலேபரங்களை கொடுத்து கர்மா செய்வதற்கு இவர்களை அர்ஹராக ஆக்கலாம் என்று தீர்மானித்து எம்பெருமான் சிருஷ்டியை தொடங்குகிறான். அந்த சிருஷ்டியிலே சில சிருஷ்டி வஸ்துக்களை எல்லாம் தானே செய்கிறான், சிலது பிரம்மதேவனை கொண்டு செய்கிறான் என்பதையெல்லாம் நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துல அவ்யாக்கிருத்தம் என்பதை மூல பிரகிருதி என்று சொல்லி இருக்கிறார்கள் வியாக்கியானங்களில். அதனால எம்பெருமான் தானே செய்யக்கூடிய சிருஷ்டியை இவ்விடத்திலே குறிக்கிறார் சுவாமின்னு தெரியறது. முதலில் இந்த மூல பிரகிருதி அப்படிங்கிறது விகாசம் அடைந்து 24 அச்சேதன தத்துவங்களாக மாறும். மூல பிரகிருதி என்பதிலிருந்து மகத்து வரும், அதிலிருந்து அகங்காரம் வரும், அதிலிருந்து 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனஸ் அப்படின்னு சொல்லி 24 தத்துவங்கள் வருகின்றன. 24 தத்துவங்கள் அப்படிங்கிறதே வியாக்கிருத்தங்கள் தான். அவ்யாக்கிருத்தமா இருக்கக்கூடிய மூல பிரகிருதி இப்ப 24 டிவைட் ஆகி வருது. அதனால அது வியக்தமா வியாக்கிருத்தமா வருது என்று தெரிகிறது.
இப்போ இந்த தத்துவங்களை கொண்டு மேல பிரம்மதேவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, துவதுபக்ஞ வாச்சகா, எம்பெருமான் அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சுண்டு இந்த வியாக்கிருத்தங்களுக்கெல்லாம் நாமங்களையும் ரூபங்களையும் அளிக்கிறார். அந்த பிரம்மதேவனை கொண்டு எம்பெருமான் நாம ரூபங்களை கொடுக்கிறானே, அதை பத்தி ஐத்தரேய உபனிஷத் பாடுகிறது, புருஷ சூக்தம் பாடுகிறது. அந்த வேத வாக்கியங்களை எல்லாம் இங்கே ஸ்லைட்ல கண்டுகொள்ளலாம். எப்படி நாம ரூபங்களை எல்லாம் எம்பெருமான் கொடுத்தான், அப்படி வியாக்கிருத்தங்களாக ஆக்கினான் என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக கூறுகின்றன இந்த வாக்கியங்கள். எம்பெருமான் இந்த ஒரு ஷரீரத்துக்குள்ளேயும் அனுப்பிரவேசம் பண்ணி இதை செய்கிறான் என்று தெரிகிறது. அதனால இப்போ ஒரு பேரும் உருவமும் கடைசியில பார்த்தா எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டா திருப்பி அவனையேதான் குறிக்கும். இப்ப சாதாரணமா இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா இன்னார் இந்த பேர் அப்படின்னு சொல்லலாம், கோவிந்தன் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கோவிந்தன் அப்படிங்கிறது அந்த ஷரீரத்துக்குரியதான பேரா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அந்த சரீரம் கோவிந்தங்கிற பேரோட இருக்கு, ஆனா கோவிந்தனுடைய ஆத்மாங்கிறது வேற. இப்ப கோவிந்தனுடைய ஆத்மாவே அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சரீரமா இருக்கு. அது யாருக்கு இருக்குன்னு கேட்டா எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. அதனால இந்த கோவிந்தன் யாரு, இந்த சரீரம் யாரு, இந்த சரீரம் எது அப்படின்னு கேட்டா இந்த சரீரம் ஆத்மாவனுடைய சரீரம். அந்த ஆத்மா ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவே கடைசியில யாருக்கு சரீரம் அப்படின்னு கேட்டா அது பரமாத்மாவுக்கு சரீரம். அதனால இப்ப கடைசியில என்ன ஆச்சு, யாருக்கு எந்த நாமமோ எந்த ரூபமோ அது எல்லாமே கடைசியில எம்பெருமானுக்கு அப்படின்னு போய் முடியறது. இந்த சரீரம் யாருடையது, ஆத்மா யாருடையது, ஆத்மா என்கிற சரீரம் யாருடையது அப்படின்னு கேள்விகள் கேட்டுண்டே போனோமானால் கடைசியா போய் நிற்கக்கூடிய பதிலானது எம்பெருமான் அப்படிங்கிறவன் தான். எம்பெருமான் அப்படிங்கிறவனுக்கு எல்லை நிலம் என்று பெயர். நாராயணன் அப்படின்னு எம்பெருமானுக்கு பேரு. நாராயணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நாதன் அப்படின்னு அர்த்தம். நாதன்னா என்ன அப்படின்னு கேட்டா அவனுக்கு மேல ஒண்ணும் இல்ல, the buck stops here அப்படின்னு சொல்லுவான். அந்த ரீதியில எம்பெருமான் தான் நாதன், எம்பெருமான் தான் வியாபித்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆதாரமாய் இருக்கிறான், மூலமாய் இருக்கிறான், எல்லை நிலமாய் இருக்கிறான் என்பது கிடைக்கிறது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை இன்றைய தினம் பார்க்கலாம். ஜடபரத விற்த்தாந்தம் என்று மிகவும் பிரசித்தமாக விஷ்ணு புராணத்திலே பாகவதத்திலே எல்லாம் காணலாம். பரத மகாராஜா என்று ஒருவர் இந்த பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். பாரத தேசம் அப்படிங்கிற பேரே பரத மகாராஜாவுக்கு பின்னாடிதான் வந்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள். பொதுவா சனாதன தர்மத்துல 4 பரதர்கள் உண்டு. அது யாருன்னு கேட்டா இப்போ சமீப காலத்துல இருந்த ஒரு பரதர், அவர் நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஆதாரமாய் புஸ்தகங்களை எல்லாம் எழுதினவர், அதை வழிநடத்தினவர். பரத நாட்டியத்துக்கு தலைவராய் இருந்த அந்த பரத முனி அப்படிங்கிறவர். அதுக்கு முன்னாடி இருந்தவர் சகுந்தலை மற்றும் துஷ்யந்தனுடைய புத்திரரான பரதன் என்கிறவர். அவருக்கு முன்னாடி இருந்தவர் ராமருடைய தம்பி என்கிற பரதன். இவா 3 பேருக்கும் முன்னாடி இருந்தவர் ஒருத்தர், அவர் தான் ஆதி பரதர் அப்படிங்கிறவர். இந்த ஆதி பரதர் அப்படிங்கிறவர் ஆச்சரியமாக இந்த நாட்டை ஆண்டதுனாலதான் இந்த நாட்டுக்கே பாரத தேசம் அப்படிங்கிற பேர் வந்துதான். அவர் பெரிய ஞானி. ராஜாவா இருந்த காலத்துல சாசனத்தை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நடத்திவிட்டு அவருடைய ராஜ்ய காலம் முடிஞ்ச பிறகு மேல அத்தியாத்ம விஷயத்திலே மனசை செலுத்த வேண்டும், மோட்ச மார்க்கத்தை நாடி போக வேண்டும் அப்படிங்கறதுக்காக ராஜ்யத்தை எல்லாம் திறந்துட்டு பிள்ளைக்கு பட்டம் கட்டிட்டு காட்டுக்கு கிளம்பி போறார். பக்தி யோகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போறார். அப்படி பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கார் ரொம்ப ஆச்சரியமாக. அந்த சமயத்துல அவருடைய கடைசி காலத்துல ஒரு மான் குட்டி அவருடைய கைக்கு வந்து சேர்ந்தது. அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த முனிவர் அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது நதிக்கரையிலே ஒரு கர்ப்பிணியான மான் அந்த நதிக்கரைக்கு தீர்த்தம் சாப்பிட வந்தது. ஒரு சிம்மம் அந்த சமயத்துல கர்ஜித்ததாம். அந்த கர்ஜனையை கேட்டு பயந்த அந்த பெண்மான் இப்படி தாவி அந்த பக்கம் ஓடித்தான்.
அது தாவி ஓடினப்போ அதனுடைய குட்டியானது நழுவி கீழே விழுந்துடுத்தோம். இந்த பரத முனிவர் பக்கத்துல அது வந்து விழுந்தது. இந்த மான் குட்டியை பார்த்தா அவருக்கு ரொம்ப கருணை வந்துடுத்து. இனி இந்த மானுக்கு யாரு ஆசிரியமா இருப்பா? ஏன்னா அதனுடைய தாயானது அந்த பயத்துல போயிடுது. அதனால இதுக்கு நம்ம தான் ஆசிரியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மான் குட்டிய ஆசையோட வளர்த்துட்டு வந்தார். அதுவரை எல்லாத்தையும் துறந்து எம்பெருமானே கத்தின்னு இருந்த அந்த பரத முனிவருக்கு மான்குட்டி வந்த பிறகு மான்குட்டி மேல பாசம் பிறந்துடுத்து. அதனால எப்பொழுதும் அதனுடைய சிந்தையிலேயே இருந்தாராம். இப்படி இந்த சிந்தனையிலேயே இருந்தவர் அவருக்கு அந்த ஜென்மத்தினுடைய கடைசி காலம் வந்தவுடன் அந்த மான்குட்டிய நினைச்சுண்டு உயிரை விட்டார். ஒரு பிள்ளைய போல அந்த மானை பக்கத்துல வச்சுண்டு அந்த மானையே பார்த்துண்டு மானையே நினைச்சுண்டு உயிரை விட்டார். சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, பக்தி யோகம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த விஷயத்தை கடைசியில நினைச்சுண்டு உயிரை விடுறாளோ அதுவாக அடுத்த பிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. இது பொதுவா எல்லாருக்குமே உண்டு, பக்தி யோகம் பண்றவாளுக்கும் உண்டு. பிரபன்னாளுக்கு மட்டும் இது கிடையாது. ஏன்னா அகம் ஸ்மராமி மத்பக்தம் என்று வராக பெருமான் சொல்லி இருக்கிறான். அது பிரபத்தி செய்தவர்களுக்கு அந்த சௌகரியம் உண்டு. எம்பெருமான் தானே வந்து ஞாபகப்படுத்தி விடுவான் கடைசி காலத்துல. ஆனால் பக்தி யோகம் செய்பவர்களுக்கு இந்த ஒரு சௌகரியம் இல்லாமல் இருப்பதனால் இந்த மான்குட்டிய நினைச்சுண்டு உயிரை விட்ட பரதருக்கு மானாகவே பிறவி கிடைச்சுதான். மானாக பிறவி கிடைச்ச உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பக்தி யோகத்துல என்ன ஒரு சௌரியம்னா, இட்டப்படை கற்படை என்று சொல்லுவார்கள். எத்தனை நாள் பக்தி யோகம் பண்ணி இருக்காளோ அத்தனை நாள் அந்த யோகத்தினுடைய சித்தியானது இருக்கும். இத்தனை நாள் நாம் பக்தி யோகம் பண்ணோம் அப்படிங்கிற பூர்வ ஜென்ம ஞாபகம் இந்த பரத மானுக்கு இருந்துதான். சாலக்கிராம கஷேத்திரத்துல பக்தி யோகம் பண்ணிட்டு இருந்தார் பரத முனிவரா இருக்கும் பொழுது. அதனால இந்த மான் சரீரம் கொண்டவுடன் அது தன்னுடைய பாக்கி மான்களை எல்லாம் விட்டு மான் குழுவை விட்டு நேர சாலி கிராமத்துக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கு அந்த ஆசிரமத்தை பார்த்த உடனே ஞாபகங்கள் எல்லாம் திருப்பி வந்து விடுத்தான். இங்க எதுனா நம்ம இருந்தோம், இந்த மாதிரி அநியாயமா மானை பார்த்து மான் பிரிவை பெற்றுட்டோமே அப்படின்னு மன வருத்தப்பட்டு சீக்கிரமே அந்த பிறவியும் அதுக்கு போய் மறுபடியும் ஒரு பிராமண குலத்திலே பிறவி வந்ததாம். அந்த பிராமண குலத்திலே பிறந்த இவருக்கும் பரதன்னே பேர் வச்சார். இவருக்கு இப்ப எல்லா ஜென்ம ஞாபகமும் இருக்கு. பரத முனியா இருந்ததும் தெரியும், பரத மானா இருந்ததும் தெரியும். அதனால இந்த ஜென்மத்துல எப்படியாவது ஜாகிரதையா இருந்து இந்த மனுஷ சரீரத்தை உபயோகப்படுத்தி பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணி மோட்சம் போயிடணும் அப்படிங்கிற ஆசையோட இருந்துட்டு இருக்கார். பக்தி யோகத்தை மீண்டும் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு வந்து இந்த ஜென்மத்துல தான் வேற எப்படியாவது மனுஷ வாழ்க்கையில ஈடுபட்டுட போறோமே அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுவாராம், ஜடம் போல இருந்துட்டு இருப்பாராம். எதுக்கும் பதில் சொல்றது இல்ல, எதுவும் பேசுறது இல்ல. இவரோட கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் பெரிய வேத வித்துக்களா இருக்கா. ஆனா இவர் வாயத்திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. வேதம் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணினார். அவருடைய அப்பா உபநயனம் பண்ணி வச்சார். அதுக்கெல்லாமும் ஒன்னும் பிரயோஜனம் இருந்ததா தெரியல. அவ அம்மா அப்பா இருந்த கால பர்யந்தம் என்னதான் இருந்தாலும் பிள்ளை அப்படின்னு சாதம் போட்டு இருந்தாலாம் வீட்டுல. அதை சாப்பிட்டுட்டு வெறும உட்காந்து இருப்பாரு ஜடம் போல. அதனால ஜட பரதன்னே அவருக்கு பேர் வந்துடுதான். அம்மா அப்பா போன பிறகு சகோதரர்கள் எல்லாம் விரட்டி விட்டுட்டான் ஆத்துல இருந்து. நீங்க இருக்கக்கூடாது, பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். இவர் இந்த சரீரத்தை தரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா தன்னைத்தானே தன்னுடைய சரீரத்தை போக்கிக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இந்த சரீரத்தினுடைய முடிவுல பக்தி யோகம் பூர்த்தியாகி மோட்சம் போகணுங்கிற ஆசை இவருக்கு இருக்கு. அதனால இந்த சரீரத்தை தரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். அதனால யாரு என்ன வேலை சொன்னாலும் செய்வாராம் இந்த ஜடபரதன் அப்படிங்கிறவர். கூலி வேலை செஞ்சு பிழைச்சுட்டு இருந்தார். அப்போ இப்படி காலார நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது சில பேர் ஒரு பல்லக்க தூக்கிண்டு வந்தான். அந்த பல்லக்குள்ள இருந்தது சௌவீர தேசத்தினுடைய ராஜாவான ரகுகணன் அப்படிங்கிறவன். அவன் கபில முனிவருடைய ஆசிரமத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஸ்ரேயஸான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ இந்த பல்லக்கு தூக்கிகள்ல ஒருத்தனுக்கு முடியாம போயிடுத்தான். அவனுக்கு நடக்க முடியல. இப்ப பின்னாடி பல்லக்கு தூக்குறதுக்கு ஒருத்தருக்கு குறையறான். அந்த சமயத்துல பார்த்தா இந்த ஜடபரதன் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ஜடம் போலதான் இருக்கார், ஆனா வாட்ட சாட்டமா இருக்கார். நல்ல திருமேனி புஷ்டியா இருக்கு. ஏன்னா அத பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிற ஆகாரத்தெல்லாம் அவர் சாப்பிடுறது வழக்கம். இப்படி புஷ்டியா இருக்கானே, இவனை பார்த்தா பல்லக்கு தூக்க சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுண்டு
அவரை கூப்பிட்டு பல்லக்கு தூக்க சொன்னா. அவரும் சொன்னதை சொன்னதை செய்யறதுதான் அவருக்கு வழக்கம். அப்படி செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அவர் சரியா பல்லக்க தூக்கல. முன்னாடி இருக்கிற 4 பேர் நேர ஒரே வரிசையா போறா, பின்னாடி இருக்கிற 3 பேர் ஒரு வரிசையா போறா, இவர் மட்டும் இப்படி அப்படி நகர்ந்து போறாராம். அப்படி நகர்ந்து போனதுனால பல்லக்குல ஆட்டம் கண்ட ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. என்னப்பா, யார் இது ஒழுங்கா தூக்காம இருக்கிறது அப்படின்னு சத்தம் போட்டார். பின்னாடி பார்த்தா இதோ புதுசா வந்தவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டா. பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்க. உடனே இந்த ராஜா கிண்டலா பார்த்து கேட்டான், என்ன ரொம்ப நாளா சாப்பிடலையா, சரீரத்துல பலம் இல்லையா, பாரத்தை தாங்க முடியலையா அப்படின்லாம் கேட்டான். அதுக்கு இவர் ஆச்சரியமா பதில் சொன்னார், பாரமா, சரீரமா, சாப்பாடா, பல்லக்கா, இதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு பதில் சொன்னார் இவர். இத கேட்ட உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. என்னதான் நீ சொல்ல வர அப்படின்னு அவன் கேட்க, அப்போ ஜடபரதர் அப்படிங்கிறவர் எப்படி சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். அந்த ராஜாவுக்கு கபில மகரிஷி கிட்ட போய் தெரிஞ்சுக்க கூடிய விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற புத்தி வந்து அவன் கை கூப்பி ஜடபரதர் கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறான். அப்படி உபதேசம் வாங்கிக்கும் பொழுது ஒரு விஷயத்த ஜடபரதர் ஆச்சரியமா சொல்றார் அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகம் சொல்லுகிறது. என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, வேணுரந்திர பிரபேதேன பேதஹா ஷட்ஜாதி சங்கீதஹா அபேத வியாபினோ வாயோஸ்ததாஸ்ய பரமாத்மனஹா அப்படிங்கிறார். அதாவது இந்த எம்பெருமான் அப்படிங்கிறவன் அவன் ஒருவன் தான் இருக்கிறான். ஆனால் அவன் ஒருவர் இடத்திலேயும் பூந்து வேற நாம ரூபங்கள் எடுத்துக்கொள்றான். அப்படிங்கறத எப்படி புரிஞ்சிக்கலாம் தெரியுமா? இந்த காத்து அப்படிங்கிறது இருக்கு. அந்த காத்த புல்லாங்குழலுக்குள்ள நம்ம புகுட்டி கைவிரலை இப்படி அப்படி அசைச்சோம்னா ஷட்ஜம்மும் முதலிய ஸ்வரங்கள் எல்லாம் உண்டாகிறதே, வெவ்வேறு மாதிரியான ஸ்வரங்கள் உண்டாகிறதே. ஒரே காத்து தானே, ஒரே மாதிரி தானே ஊதறோம், ஆனா ஒரே மாதிரி ஒலிக்கிறது இல்லையே. அது சாரி காமா அப்படின்னு பலவிதமான ஸ்வரங்களாக பிரதிபலிக்கிறதே. அதே போலதான் எம்பெருமான் இந்த சிருஷ்டியை செய்யும் பொழுது ஆத்மாவை வெவ்வேறு சரீரங்களிலே புகட்டி அந்த சரீரங்கள் பஞ்சபூதங்களுடைய விதவிதமான சேர்க்கையில அமையறதுனால அதற்கு வேற வேற ரூபங்கள், ரூபத்துக்கு ஏத்த மாதிரி நாமங்கள் அப்படின்னு அமையறது. ஆனால் நாம் உபாசிக்க வேண்டியது அந்த எம்பெருமானாகிற பரமாத்மா ஒருவனை தான் அப்படின்னு எடுத்து காண்பித்து கொடுத்தார். அப்படி அழகாக எப்படி நாம ரூபங்களை எம்பெருமான் தரித்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் ஒருவனே சத்தியம் அப்படிங்கிறத இந்த விஷ்ணு புராணம் கதை காண்பித்து கொடுத்தது என்பதை பார்த்தோம் இவ்விடத்தில். இதுக்கு மேல இந்த சரமாம் பிரதிஷ்டாமசி அப்படின்னு சொல்றாரே, எல்லை நிலம் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்றாரே, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, பூஸ்துதியினுடைய 8வது ஸ்லோகத்துல இதுக்கு ஒரு ஆச்சரியமான உவமையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பூஸ்துதி தொடரிலேயும் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஸ்மேரேண வர்த்தித ரசஸ்ய முகேந்து நாதே நிஸ்பந்ததாம் விஜஹதோ நிஜயா பிரகிருத்யா விஸ்ராந்தி பூமிரசி தத்வ தரங்க பங்கே வேலேர விஷ்ணு ஜலதேர பிருதக் பவந்தி. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்றார், தத்துவங்களாக விகாசம் அடைகிறது சிருஷ்டியிலே. அந்த தத்துவங்கள் அப்படிங்கறத ஒரு அலைகளாக கொண்டோமானால், ஒரு சமுத்திரமாக கொண்டோமானால், அந்த அலைகள் எல்லாம் சமுத்திரத்தினுடைய எல்லை நிலத்துக்கு போய் வீசுறது. அந்த எல்லை நிலம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா அது நிலம் தான். சமுத்திரத்தினுடைய அலைகள் போய் எங்க முடியறது? பூமியிலனா முடியறது. அந்த மாதிரி பூமி அப்படிங்கிறது தான் எல்லை நிலமாக ஆகிறது இந்த சிருஷ்டிக்கு அப்படின்னு ஆச்சரியமான இந்த தொடர் இருக்கிறது. பூமி அப்படிங்கிறது தான் 24 தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய கடைசி தத்துவமாகவும் முடிகிறது. இந்த பூதங்கள்ல கடைசி பூமி அப்படிங்கிறது, அததான் கடைசி தத்துவமாகவும் சொல்லுவார்கள். அதனால எல்லை நிலம் என்பது பூமி தேவி தான் அப்படிங்கறது அழகா காண்பித்தார் இந்த ஸ்லோகத்திலே. பூமி தேவி எல்லை நிலம் தத்துவங்களுக்குள்ளே அந்த பூமி தேவியினுடைய நாதன் அப்படிங்கிறவன் விகாசமடைந்த எல்லா நாம ரூபங்களுக்கும் எல்லை நிலமாக அமைகிறான் அப்படிங்கிறது ஒரு பொருத்தமாக அமைகிறது. பூஸ்துதியினுடைய 8வது ஸ்லோகமும் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய 12வது ஸ்லோகமும் எப்படி எல்லை நிலங்களாக பிராட்டியும் பெருமாளும் அமைகிறார்கள் அப்படிங்கிற கான்ட்ராஸ்டை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது.
இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இது பொருத்தமான விழிச்சொல்லாகவும் அமைகிறது. வாக்கு அப்படிங்கிறது பூமிக்கும் பொருத்தமான ஒரு பெயர் தான். பூமி தேவி என்பவள் தானே நமக்கெல்லாம் வாக்கை கொடுப்பாள். பூமி தேவி தானே கோதாதேவி, நமக்கு வாக்கை அளிக்கக்கூடியவள். அதனால வாகீஸ்வர அப்படிங்கிற விழிச்சொல் சம்போதன பதம் இந்த ஸ்லோகத்துக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யம். இப்போ இந்த ஸ்லோகத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கு நல்ல வினயம் ஏற்படும். இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ், வேதங்கள் எப்படி உபஞங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். எம்பெருமான் சிருஷ்டியை ஏன் செய்கிறான் பிரளய காலத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறதை பார்த்தோம். எப்படி வெவ்வேறு நாம ரூபங்களாக எம்பெருமான் சிருஷ்டியை அமைக்கிறான் அப்படிங்கறத ஜடபரத விற்த்தாந்தத்தை கொண்டு பார்த்தோம். பூஸ்துதியினுடைய 8வது ஸ்லோகத்தோட எப்படி இதை சம்பந்தப்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு மேல பரஸ்ருதியை பார்த்தோம். மேலே 13வது ஸ்லோகம், முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் மூர்த்திம் தவானந்த சுதா பிரசூதிம் விபஸ்சிதஸ்சேதசி பாவயந்தே வேலாமுதாராமிவ துக்த சிந்தோஹோ. இதுவும் ஒரு தியான ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் தியான ஸ்லோகம்னு பார்த்தோம். அதே போல 13வது ஸ்லோகமும் ஒரு தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, பாவயந்தே அப்படிங்கிறார், தியானிக்கின்றனர். யாரு? கே பாவயந்தே, விபஸ்சிதா பாவயந்தே, ஞானிகள் தியானிக்கின்றனர், சாட்சாத்கரிக்கின்றனர். காம் பாவயந்தே, எதை அப்படின்னு கேட்டா, தவ மூர்த்திம் பாவயந்தே, உன்னுடைய திருமேனியை மனக்கண்களால சேவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஞானிகள். எப்பேற்பட்ட மூர்த்தி இது அப்படிங்கிறது ஆச்சரியம். கீதிருஷீம் மூர்த்தியும் பாவயந்தே அப்படின்னு கேட்டா அதுக்கு 3 விதமாக பதில்கள் சொல்றார். முதல்து முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம். இந்து அப்படின்னா சந்திரன், முக்த இந்து அப்படின்னா இளம்பிறை சந்திரன். அதிலிருந்து அப்படியே சொற்றதான், அதாவது அந்த சந்திரனே அப்படியே உருகி சொற்றது அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். இல்ல சந்திரன்லேந்து சொற்றது, அமுதம் சொற்றா மாதிரி சொற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். விலோபனீயாம் அப்படின்னா ரொம்பவும் விரும்புவது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆசைப்படக்கூடிய விஷயமா ஒண்ணு இருக்கு அப்படின்னா டிசைரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மூர்த்தியை சேவிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது இளம்பிறை சந்திரன் உருகி வரா மாதிரியோ சொற்றா மாதிரியோ இருக்கு அப்படிங்கிறார். அதனால இது எப்படி இருக்கு? ஆனந்த சுதா பிரசூதிம், ஆனந்தம் அப்படிங்கிற அமிர்தத்தை பெருக்க செய்யும், மனசுக்குள்ள அப்படியே ஆனந்தத்தை பொங்க வைக்குமாம் இந்த தியானம். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றார், துக்த சிந்தோஹோ உதாராம் வேளாமிவ. துக்த சிந்துனா பார்க்கடல், அந்த பார்க்கடலினுடைய பெரிய எல்லை போல, பெரிய குழம்பு போன்ற அப்படிங்கிறார். வேளா அப்படின்னா எல்லைன்னு சொல்லலாம். போன ஸ்லோகத்திலேயும் நாம் ஒரு எல்லையை பார்த்தோம், இந்த ஸ்லோகத்திலேயும் எல்லையை பார்க்கிறோம். இப்பேற்பட்ட தியானமானது எங்க பண்றார்கள் ஞானிகள் அப்படின்னு கேட்டா தன்னுடைய மனசால பண்றார்கள். மனசால ஹயக்ரீவன் எம்பெருமான சேவிச்சுட்டே இருக்கா. சேதசி பாவயந்தே அப்படிங்கிறார். இப்ப அர்த்தத்தை பூர்த்தியா பார்த்தோமானா, விபஸ்சிதா ஞானிகள், முக்த இந்து நிஷ்யந்த விலோபனீயாம், இளம்பிறை சந்திரன் தானே உருகி வந்தால் எவ்வளவு அதை பார்த்தால் ஆசையாக இருக்குமோ அப்பேற்பட்ட ஆசையுடன், சுதா பிரசூதிம் ஆனந்த கடலை பொங்க வைக்கக்கூடியதாய், ஆனந்தாமிருதத்தை பொங்க வைக்கக்கூடியதாய், துக்த சிந்தோஹோ உதாராம் வேளாமிவ பார்க்கடலினுடைய எல்லை நிலமாக தவமூர்த்தி முன்மூர்த்தியை சேதசி பாவயந்தே மனக்கண்களால் சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோம்னா, முக்த இந்து நிஷ்யந்த விலோபனீயாம், இளம்பிறை சந்திரனது உருகிய திரவம் போல் மிக்க விரும்புவதற்கு ஏற்றதாய் அப்படிங்கிறார். ஆனந்த சுதா பிரசூதிம், ஆனந்தமாகிய அமிர்தத்தை பெருக்கக்கூடியதாய், துக்த சிந்தோஹோ உதாராம் வேளாமிவ பார்க்கடலுடைய பெரிய குழம்பு போன்றதாய் உள்ள தவமூர்த்தி உன் திருமேனியை விபஸ்சிதா சேதசி பாவயந்தே ஞானிகள் மனத்தில் தியானிக்கின்றனர் அப்படின்னார். இப்போ இந்த ஸ்லோகத்துல 4
வெவ்வேறு கோணங்களை சாதிக்கிறார். ஹயக்ரீவ தியானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, தாவல்யம் பார்க்கணும், ரசம் பார்க்கணும், ஆனந்தம் பார்க்கணும், அதுக்கு மேல அனுபவம் பார்க்கணும். தாவல்யம் அப்படின்னா வெண்மை அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளவு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுல முக்த இந்து அப்படின்னு சொல்றதுனால சந்திரனுடைய வெண்மை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுதா அப்படிங்கிற சொல்லும் நமக்கு வெண்மையை காண்பிக்கிறது. துக்த சிந்து அப்படின்னு சொல்றதுனால பார்க்கடல் அப்படிங்கிறதும் வெண்மையை காண்பிக்கிறது. ஆனால் பிரதானமா முக்த இந்து நிஷ்யந்த விலோபனியாம்ங்கிறத தாவல்யத்துக்கு கொள்ளலாம். ஆனந்தம் அப்படிங்கிற அனுபவத்தை எப்படி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, ஆனந்த சுதா பிரசூதிம், இந்த அமிர்த பெருக்கு அப்படிங்கறதுனால ஒருவனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டா, அமுதம் பருகுதல் ஆனந்தத்தை அளிக்கும். அதனால ஆனந்தம் அங்கேந்து வருது. ரசமும் கிடைக்கிறது இந்த தியானத்தினால. எப்படி கிடைக்கிறது ரசம் அப்படின்னு கேட்டா, துக்த சிந்து அப்படின்னு சொல்றா இல்லையா, துக்த சிந்துனா பார்க்கடல், பால் அப்படிங்கறதுக்கு நல்ல ஒரு ரசம் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால ரசம் அப்படிங்கிறதும் கிடைக்கிறது. தாவல்யம், ஆனந்தம், ரசம் அப்படின்னு இந்த 3 விஷயமும் இந்த ஞானிகளுக்கு கிடைக்கிறதே, அதை அவர்கள் எப்படி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அனுபவம் கடைசியா இருக்கிறது. அனுபவம் அப்படிங்கிறது எங்க தெரியறதுன்னு கேட்டா, பாவயந்தே அப்படிங்கிற சப்தத்துல தெரியாது. எப்பேற்பட்ட அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த எம்பெருமானை ஒவ்வொரு சாம்சாரிக விஷயத்திலேயும் பார்க்கக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கிறது. எம்பெருமான் ஹயக்ரீவ மூர்த்தியா இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு என்னத்தை பார்த்தா தோன்றது அப்படின்னு கேட்டா, ஆகாசத்துல சந்திரனை பார்த்தாலோ, இல்ல வாசிக்கும் பொழுது புராண கதைகளிலே சமுத்திர மந்தனத்தை பத்தி சேவித்தாலோ, அல்லது பார்க்கடலிலே எம்பெருமான் இருக்கான் என்பதை நினைத்து பார்த்தாலோ, இல்ல பால் போன்ற திரவியங்களை பார்த்தால் கூட அவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் இதுல விசேஷமானது. ஏன்னா ஞானிகளுக்கு எப்பொழுதும் எதை பார்த்தாலும் திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய தியானமே தோணும் என்பது மிகவும் ஆச்சரியமான நுட்பமான விஷயம். இதற்கு மேலே முக்த இந்து அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டோமானா, முக்த அப்படிங்கிறது 3 விஷயத்தை குறிக்கலாம். ஒண்ணு குழந்தையை போல, பாலச்சந்திரன் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு அழகானதுன்னு அர்த்தம். இன்னொன்னு நூத்தனமானது, புதுசானது அப்படின்னு அர்த்தம். இப்ப நிஷ்யந்த அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டோமானால், பெருக்கு போல இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பாலச்சந்திர நிஷ்யந்தவத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பாலச்சந்திர நிஷ்யந்தாதபி உத்தமம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, குட்டி சந்திரன், பாலச்சந்திரன் எப்படி அப்படியே அமுதத்தை பொழியுமோ, இப்போ ஒரு அஷ்டமி போல நம்ம சந்திரனை பார்த்தோமானா அந்த சமயத்துல ரொம்பவும் அழகா இருக்கும். அது அப்படி ஒரு டில்டான மாதிரி இருக்கும். அங்கேருந்து அமுது சொற்றா மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும் ஆகாசத்திலே. அதை போல எம்பெருமானுடைய வடிவமானது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி லௌகீக உதாரணங்கள் எல்லாம் எம்பெருமானை உதாகரிக்க சரியா இருக்குமோ? இல்ல. எம்பெருமான் அப்படிங்கிறவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அதனால நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதெல்லாம் எம்பெருமானுடைய ரசத்துக்கு ஈடனை இல்லை அப்படின்னு பாலச்சந்திர நிஷ்யந்தாதபி உத்தமம் அப்படின்னு காமிக்கிறார். அதை காட்டிலும் வசதி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது விலோபனீயம் அப்படிங்கிறது ஆசையை குறிக்கும். லோபம் அப்படின்னா மிகவும் விரும்பக்கூடியது அப்படின்னு அர்த்தம். லோபம்ங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் விஷயத்துல வச்சா அது விலோபனீயம், அது சுவாரஸ்யமான ஆசைதான் அப்படின்னு அழகான பதத்தை எடுத்து போடுறார் சுவாமி. இப்ப ஆனந்த சுதா பிரசூதிம் அப்படிங்கிற தொடரை எடுத்துட்டோமானா, ஆனந்தம் அப்படிங்கிறது ஸ்வரூபம்தான் ஆத்மாவுக்கு. அப்போ இந்த சுதா பிரசூதிம் அப்படிங்கிற பதத்தை இந்த ஆனந்தத்து மேல போடுறதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஸ்வரூப சித்தி ஏற்படுறது இந்த ஜீவனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஜீவன் ஆனந்தமயன் தான், ஆனந்தானுபவத்தை எப்பொழுதும் பெறக்கூடியவன் தான். ஆனால் ஒரு காரணத்தினால அது தடைப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சதுனால், அவனுடைய தியானம் அப்படிங்கிற அனுபவம் அவனுக்கு கிடைச்சதுன்னா, இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அமுத பெருக்கை போல் எடுத்து ஓடி அவனுடைய ஸ்வரூபத்தை அவனுக்கு மீண்டும் சித்திக்க வைக்கிறது அப்படின்னு தெரிகிறது. இந்த இடத்துல நிஷ்யந்த பிரசூதிம் அப்படிங்கிற 2 பதங்கள்
இந்த மாதிரி சொட்டுதல் ஓடுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே வருது. ரெண்டும் சம்பந்தப்பட்ட பதங்கள். பெருகி எடுத்து ஓடுறது, அப்படியே பொழியறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் காண்பித்து கொடுக்க இந்த மாதிரி ரெண்டு சுவாரஸ்யமான பதங்களை சுவாமி இந்த ஸ்லோகத்திலே வைத்திருக்கிறார். இதுக்கு மேல துக்த சிந்தோகோ உதாராம் வேளாமிவ அப்படிங்கிற தொடர் பார்க்கடலுடைய எல்லை அப்படிங்கிறது என்ன சொல்றது நமக்கு அப்படின்னு கேட்டா, பார்க்கடல் எவ்வளோ பெருசு, அது ரொம்ப பெருசுங்கிறத காமிக்கிறது. அது மட்டும் இல்ல, அது உதாராம் வேளாமா இருக்கு. உதாரம் அப்படின்னா ரொம்ப வள்ளன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய அனுபவமே வள்ளன்மையோட ஆனந்தத்தை கொடுக்கறதா, நம்மளுக்கு பெருசா ஆனந்தத்தை கொடுக்கறது, அள்ளி அள்ளி ஆனந்தத்தை கொடுக்கறது. அதனால பெருசு வள்ளல் தன்மை உடையது அப்படின்னு ரெண்டும் இதுல தெரிகிறது. அதே மாதிரி எப்படி ரசமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் ரெண்டு விதமான பதங்களை உபயோகிச்சிருக்கார் சுவாமி. ஒண்ணு அமிர்தம் போல ரசமா இருக்கு சுதா பிரசூதிம், இன்னொன்னு பார்க்கடல போற ரசமா இருக்கு துக்த சிந்தோகோ உதாராம் வேளாமிவ அப்படிங்கிறதுனால இப்படி மறுபடியும் மறுபடியும் ஹயக்ரீவ தியானமானது எவ்வளவு இனிமையானது அப்படிங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். விபஸ்சிதா சேதசி பாவயந்தே அப்படிங்கிற தொடரை வைத்திருக்கிறாரே, அதுல எப்படி இந்த விபஸ்சிதர்கள் அதாவது ஞானிகள் தியானம் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதையிலேயும் ராம தாபனியோபனிஷத்திலேயும் ஆச்சரியமான வாக்கியங்கள் வந்திருக்கிறது. தத்ரைகாகிரம் மனக்கிருத்வா யதச்சித்ரேந்திரிய கிரியாகா என்று சொல்லியிருக்கிறது. மனச ஏகாகிரமாக்கி கொண்டு இந்திரியங்களை எல்லாம் அடக்கி கொண்டு தியானத்தை செய்வார்கள் இந்த ஞானிகள். ஏன் இவ்வளவு அனுபவம் வாளுக்கு கிடைக்கிறது? முக்த இந்து மாதிரி இருக்கு, சுதா பிரசூதிமா இருக்கு, துக்த சிந்தோகோ வேளாம் உதாராமா இருக்கு அப்படின்லாம் அவளுக்கு தோன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இப்படி இந்திரியங்களை அடக்கி மனசை ஏகாகிரப்படுத்தி தியானம் செய்வதுதான். அப்படி செய்பவர்களுக்கு ரொம்ப நித்தியமான ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. மீண்டும் பகவத்கீதையிலே எம்பெருமான் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, அனன்யா சிந்தேந்தோமாம் ஏஜனாஃப் பர்யுபாசத்தே, ஒருவன் நன்கு உபாசிக்கிறானோ என்னை, வேற சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவனுக்கு நான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறான். அதனால இந்த ஹயக்ரீவ மூர்த்தியினுடைய தியானமானது நமக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் அளிக்கும், நல்ல ஏகாகிரமான சித்தத்தை, போக்கஸ்டு மைண்டை அளிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ், இந்த ஹயக்ரீவ தியானம் இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3 விஷயங்கள், அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் 4வது ஸ்லோகத்துக்கும் 13வது ஸ்லோகத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறதையும் உணரணும். 4வது ஸ்லோகத்துல அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியது, மை போட்டு நீக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்துல தியானமானதை சொன்னார். இவ்விடத்துல தவளமாய் ரசமாய் ஆனந்தகரமாய் எப்படி இருக்கும் தியானம் அப்படிங்கிறத சொல்றார். இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு பலஸ்ருதியும் இவ்விடத்திலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது. அடுத்தது 14வது ஸ்லோகத்தை அடுத்த வர்க்கத்திலே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.